நாடு முழுவதும் உள்ள கோயில்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் மூலம் பெறப்பட்ட தங்கம் கோயில் பாதுகாப்பு அறைகளில் சேமிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோயில்களில் மட்டும் ஒட்டுமொத்தமாக 3000 முதல் 4000 டன் வரை தங்கம் இருப்பு உள்ளதாக உலக தங்க கவுன்சில் மதிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இந்தியாவில் உள்ள கோயில்களின் தங்க இருப்புகளுக்கு பதிலாக மத்திய அரசு தங்க பத்திரங்களை வழங்கப் போவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. குறிப்பாக கோயில் அறக்கட்டளைகள், மத அமைப்புகளின் பொறுப்பில் உள்ள தங்கத்தை பணமாக்குவதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசு திட்டமிடுவதாக பலரும் கவலை தெரிவித்தனர். இந்த விவகாரம் சர்ச்சையாக மாறிய நிலையில் தங்கத்தை பணமாக்கும் திட்டம் இல்லை என மத்திய நிதி அமைச்சகம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இது தொடர்பாக பரவும் தகவல் முற்றிலும் பொய்யானது, அடிப்படை ஆதாரமற்றது என்று தெரிவித்துள்ளது. பொய் தகவல்களை பரப்புவது மக்கள் மத்தியில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும். பொதுவாக மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தும் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள், ஊடகங்கள் மூலம் மட்டுமே வெளியாகும். அதற்குத்தான் மக்கள் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இப்படித்தான் சில நாட்களுக்கு முன்பு மக்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு மத்திய அரசு சிறப்பு வரி போட திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் பரவின. வெளிநாடு டூரில் இருக்கும் பிரதமர் மோடி உடனடியாக அதை மறுத்து ட்வீட் செய்தார். அரசுக்கு எதிரான வதந்திகள் பரவுவதும் அதற்கு அரசு விளக்கம் கொடுப்பதும் இப்போது தொடர்கதையாகி வருகிறது.